நகரத்தின் மக்கள் தொகை முதலாம் ஆண்டு 10% குறைகிறது, இரண்டாம் ஆண்டு 20% குறைகிறது. இரண்டாம் ஆண்டு முடிவில் அந்த நகரத்தின் மொத்த மக்கள் தொகை எத்தனை சதவீதம் குறைந்திருக்குன்னு கேக்குறாங்க. பர்சன்டேஜ்ல இந்த மாடல் சம் கேட்டாங்களா, இப்படி குயிக்கா சால்வ் பண்ணுறது பார்க்கலாம். பர்சன்டேஜ்ல இந்த மாடல் சம் கேட்டாங்களா, இதுக்கு ஒரு ஃபார்முலா இருக்கு. அதாவது x plus y plus x into y divided by 100. இங்க அதிகரிக்குதுன்னா பிளஸ் போட்டுக்கணும், குறையுதுன்னா மைனஸ் போட்டுக்கணும். ஸோ இங்க குறையுது, 10% குறையுது, அப்போ -10. அடுத்தது 20% குறையுது, அப்போ -20. நெக்ஸ்ட் பிளஸ் -10 இன்ட்டு -20 டிவைடட் பை 100. நெக்ஸ்ட் இது ரெண்டையும் ஆட் பண்ணா -30 பிளஸ். ஸோ இங்க மைனஸ் இன்ட்டு மைனஸ் பெருக்கும்போது பிளஸ்ஸா மாறிடும். ஸோ இங்க 2 ஜீரோக்கு 2 ஜீரோ அப்படியே கேன்சல் ஆயிடும். 1 இன்ட்டு 2 2. நெக்ஸ்ட் -30ல பிளஸ் 2 போச்சுன்னா -28%. ஸோ அந்த நகரத்துல 2 வருஷத்துக்கு அப்புறம் மொத்தமா 28% மக்கள் தொகை குறைஞ்சிருப்பாங்க. ஆப்ஷன் டி இஸ் த கரெக்ட் ஆன்சர். இதே மாதிரி இந்த சம் பாருங்க. ஒரு நகரத்தின் மக்கள் தொகை முதலாம் ஆண்டு 15% குறைகிறது, இரண்டாம் ஆண்டு 40% குறைகிறது. 2 ஆண்டு முடிவில் அந்த மக்கள் தொகையில் எத்தனை சதவீதம் மொத்தமா குறைஞ்சிருக்குன்னு கேட்கிறாங்க. இதே மாதிரி இந்த சம்ம சால்வ் பண்ணிக்கிற ஆன்சரை கமெண்ட்ல போடுங்க.